எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நேற்றுக்கு சொன்னது மாதிரியே தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண போயிருந்தோம். அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக மறுநாளைக்கு காலையிலேயே போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். எதுக்காக அப்படின்னா, காலையிலேயே இந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் டாக்டர் போய் பார்க்கணுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால் நேரமாகவே போய் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு டாக்டரை பார்க்குறதுக்காக நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நேராக எங்கேன்னா ஆசாரிப்பள்ளத்துக்கு தான். ஏன்னா நம்ம டாக்டர் சொன்னது மாதிரியே அவர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை காமிக்கணும் இல்லையா, அதனால் நேராக நாங்கள் வந்து டாக்டரை காமிக்கிறதுக்காக உள்ளே வந்துட்டோம். வெளியே என்ன கூட்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. தீயணைப்பு படையினர்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரைனிங் மாதிரி கொஞ்சம் விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் நேராக போய் ரிப்போர்ட்டை காமிச்சோம். அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அல்ட்ராசோனோகிராஃபி பண்ணும்போது அதில் ஒரு வீக்கம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வீக்கம் உண்மையாகவே இருக்குதாமா. ஆனால் அந்த வீக்கம் என்ன அப்படின்னா, பிள்ளைக்கு முன்னாடி பிளட்டு உறைஞ்சிருந்துச்சு இல்லையா, அந்த பிளட்டு வந்து பிரிஞ்சு போய் இப்போது மூளையில் அங்கங்கே 4-5 இடத்துக்கு மேலவே தங்கி போய் அது ஒரு வீக்கம் போட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு இடத்துக்கு போய் குழந்தைய காமிச்சே ஆகணும்னு சொன்னாங்க. அதனால் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எல்லாமே வாங்கிட்டு நாள் கடத்தக்கூடாதுன்றதுக்காக எல்லாருக்கும் வணக்கம். நைட்டோட நைட்டாக அவசரமாக எதுக்குடா இந்த வீடியோ எடுக்கும்னு பார்த்தா, பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கல்ல அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால, ரிப்போர்ட்டை பார்த்தப்போ பிள்ளைக்கு நம்ம இங்கே பார்த்ததுலேருந்து மூளை சம்மந்தமான நியூராலஜிக்கல் டாக்டரை காமிக்க சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா 2-3 இடத்துல அந்த நீர்க்கட்டி மாதிரி பிளாக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால் இங்கேருந்து நைட்டு நான் இவ்வளோ நேரம் காலையில் போகணும், இன்னொரு நாள் பார்த்து போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி பிள்ளைக்கானதில்லை, நாள் கடத்தக்கூடாது. நைட்டே வரும்போது அண்ணன் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னதுனால நைட்டோட நைட்டாக கிளம்பிட்டோம். இனி எங்கன்னா கேரளா தான். கேரளாவுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கேரளா மெடிக்கல் காலேஜுக்கு தான் இனி போக போகிறோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். பேபிக்கு வந்து ஃபங்க்ஷன் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஃபங்க்ஷன் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா உடம்பு சரி, நம்ம பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. இனி வந்து போகணும், பாரசாலை போகணும். அங்கே போயிட்டு பார்க்கலாம். நீங்களும் எங்களோட பேபிக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக சரியாகணும். அதுக்கப்புறம் நாங்களுமே நேரம் கடத்தலைங்க. தேவையான திங்ஸு, ட்ரெஸ்ஸு, குழந்தையோடது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எப்போ என்ன சொல்லுவாங்கன்றது தெரியாது இல்லையா, அதனால் நைட்டோட நைட்டாக கிளம்பிட்டோம். நான் நமக்காக ஒரு வழி வரும்போது அந்த நேரத்துலேயே யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு நைட்டு பகல் ஏதோ ஒன்றும் பார்க்காம நேராக கிளம்பிட்டேன்னா, நான் ஃபஸ்ட்டு போய் குழந்தைக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலான்றதுக்காக. அன்னைக்கு மாதிரியே எங்களுக்காகவும் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். நதி போகும்